இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய பழமையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சாரிக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, 2 நாளில் ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிற ஒரு பெயர்ச்சி அருமையான பெயர்ச்சியாக மேஷராசிக்கு அமைகிறது. என்ன அது அருமையான பெயர்ச்சி எப்படி ஆகுது அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு ஜாதகரோட தொழில், ஒரு ஜாதகரோட அந்தஸ்து, ஒரு ஜாதகரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப் என்பதை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஃபண்டிங், பணம் வசதியில் கொஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணம் மூலமாக சில ஆதாயங்கள் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், சில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் க்ரோத் நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4ஆம் இடத்து உச்ச குரு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதியே ஆகுது. நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது சைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாமா, தொழிலில் யாரையோ ஒய்ஃப் மூலமாகவோ அல்லது ஒய்ஃபாக இருந்தால் கணவர் மூலமாகவோ அல்லது மற்ற நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பங்குதாரர் மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் பாருங்க, வேலையை விட்டுட்டு நம்ம ஏதோ ஓன் தொழில் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கு. அல்லது இருக்கக்கூடிய வேலை, இருக்கக்கூடிய தொழிலையே இன்னும் பிரசித்தமாகி, இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி, இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸும் விஷயங்களும் அதிகமாக ஆகிற மாதிரி அமைப்புகளும் இருக்கு. எப்பவுமே 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பது இது மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஜூன் மாதம் முழுவதும். 22 ஜூனோட கடைசி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ ராசநாதன் ராசிலேயே இருக்கிறது ஒரு நல்ல பலம் தான். நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாயின் சஞ்சாரம். மேஷத்திலேயே பெரும்பாலான நாட்கள் ஜூன் மாதம் இருக்கிறது கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சில கோபதாபங்கள் வரலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிற கோபகாரகன் ஆகிய ஒரு ரெட் ஹாட் பிளானட் ராசிக்குள்ளேயே இருந்து எந்த ஒரு சுப பார்வை பெறாமல் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இரிட்டேட் ஆகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன், அதே மாதிரி புதன், இது எல்லாமே 3ஆம் இடத்திலே நீடித்திருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாரும் வாருங்க ஒரு ஜூன் மிடில் உங்களுக்கு மாறுறாங்க. ஸோ என்ன மாறுறாங்க, 3ஆம் இடத்துக்கு சூரியனும் மாறும் பொழுது சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ 4ஆம் இடங்கிறது போய் குருவோட சேரும் பொழுது இன்னுமே இடம் சார்ந்த பொருள்கள், வீடு, வண்டி, வாகனம், தொழில் மேன்மை, அது மாதிரி விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஆடம்பர விஷயத்துக்காகவோ ஒரு தொழில் முனைப்புக்காகவோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். சம்டைம்ஸ் ஒரு ஆர்சி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புதிய டொமைனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், நான் இதுதான் பண்ணுறேன், திஸ் இஸ் மை பொசிஷன், திஸ் இஸ் மை பிஸ்னஸ்ங்கிற அடுத்தவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும், அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு வேணுங்கிற வசதிக்காக வேணுங்கிற ஒரு பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு அற்புதமான ஒரு
மனநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வரவு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2026 வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி பலன்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு கொடுக்குறார். அவரோட சேரும் சுக்கிரன், அவரோட சேரும் புதன், இது எல்லாமே நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. மாணவர்கள் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து நல்லா தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மெமரி பவர் கொஞ்சம் ஷார்ப்பாகிற அமைப்பு, இது எல்லாமே புதன் சுக்கிரனோட சேர்வதனாலையும் புதன் உச்ச குருவோட சேர்வதனாலையும் உங்களுக்கு வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு அமைப்பு போய் நல்லா படிக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை புதன் கொடுப்பதனால மேஷராசிக்காரர்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சுக்கிரன் குருவோடு சேர்றதுனால கொஞ்சம் ரெகக்னிஷன், சில லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. ஸோ சூரியனோட சஞ்சாரம், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால இதுவரை கடந்த 2025 மனசுக்குள்ளே போட்டு எதை நாம் வந்து யோசித்து கொண்டிருந்தோமோ அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, அதாவது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்றதான, நமக்கு பிடித்த ஒரு விஷயங்கள், வேலை, தொழில், என்ன நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சில செயல்பாடுகளை இறங்கி முயற்சி எடுத்து இது நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேஷன் ஃபார் ஒர்க், passion for business, passion for consulting, passion for some contribution to earn a name, fame, money for oneself. அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சில விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு முனைப்போட, பேஷனோட இறங்கும் தருவாயாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குரு பெயர்ச்சி உச்ச குருவாக கடகத்திலிருந்து 4ஆம் வீட்டுக்கு மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நம்ம எது மாதிரி அமைப்பில் போகிறாங்க, உங்கள் லக்னம், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மேஷத்தில் நீங்கள் எந்த ராசி, அஸ்வினி நட்சத்திரமா, மேஷ ராசியில் வந்து நீங்கள் என்ன நட்சத்திரம், அஸ்வினியா, பரணியா, கிருத்திகையாங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது வைத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சனி வந்து விரயசனியாகவும் மேஷராசிக்கு போய் கொண்டிருக்கிறது, ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் வைத்து உங்களுடைய தசாபுக்தியையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் வரக்கூடிய லக்னம், அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசை, அந்த தசைகளில் இருக்கக்கூடிய புக்தி, அந்த புக்திநாதன் ரசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கிறாங்கிற பொறுத்து துல்லியமான பலன்கள், இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்தி அதே மாதிரி தசாபுக்திகள் பலனையும் பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த திசையில் திரும்புகிற மாதிரி இருக்குது, எது மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் எடுக்கிறது நல்லது, எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியாக வராது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் டிலேவோடு நடக்கிறதா நல்லா இருக்கா, அப்படி தான் காட்டுதா, எது நமக்கு நல்லபடியாக அமையும், எப்போ வேலை மாறலாம், எப்போ தொழில் விருத்தி அடையும், எப்போ கடன்கள் குறையும், எப்போ உடல்நல கோளாறு பிரச்சனை இருந்து வெளியில் வருவோம், எப்போ குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் பொழுது வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் முறையாக வரக்கூடிய அந்த ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளை வைத்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் போன்ற சில விஷயங்களை பார்த்து ஒரு கிரகமும் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒருத்தரும் தள்ளி இருக்காங்கிறத டிகிரி அடிப்படையில் பார்க்கக்கூடிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில்
நாம் பார்த்து இந்த கோச்சார பலனும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய என்ன விஷயங்கள் நமக்கு வராதோ அதை போய் நம்ம செய்து பண விரயம் சமய விரயங்களை அனுபவிக்காமல் எந்த விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கிறது, பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, நமக்கு ஃபார்ச்சுனேட்டான பிளானட் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது, அந்த பிளானட் எதுமாற துறையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எதுமாற டைமில் வரும், நமக்கு வேலையா தொழிலா அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லா பெயர்ச்சிகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் முறைப்படி பார்த்து அதுக்கு வேணுங்கிற கிளாரிட்டியை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.